நமஸ்காரம். உங்கள் அன்பிற்கும் அபிமானத்திற்கும் உரிய வித்யாபுத்திரன் பிஆர் ராஜா குளத்தூர்ட்டு பேசுகிறேன். ஸ்ரீமாத்திர நமக. இதனுடைய 877வது வீடியோ. இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோன்னா, ராதே கிருஷ்ணா. என்ன மாமா புதுசாக ஆரம்பிச்சாலும் நினச்சிக்காதவங்க. இது வசந்தி மாமியினுடைய 50வது வருஷம் இந்த ராதா கல்யாணத்தும் போது ஓவர் விசிட்டட் சுகுமாரம் பெரம்பூர் ஐயப்பன் கோவில் உள்ள ஹாலு. மாமிக்கு இருந்தாலும் அன்றைக்கி பெரிய இது பண்ண ஃபங்க்ஷன் பண்ணினேன். ராதா கல்யாணம் 3 நாள் நடந்தது. ஸோ இந்த கடைசி நாள் பார்ட்டிசிபெண்ட்ஸ் எல்லாருக்கும் பையில் போட்டு கொடுத்தாரு இந்த படத்தை. இதோட எனக்கு ஒரு மில்டன் இந்த ஹாட் கேஸு ப்ளஸ் அதிரசம், முறுக்கு, ஸ்வீட்ஸ் இதெல்லாம் கொடுத்துருந்தேன். இந்த படம் இது அதாவது நமக்கு பிடிக்கிறதோ இல்லையோ, ராதையும் கிருஷ்ணனும் அந்த அன்னோன்ய பாவம், அந்த பக்தி மயக்கத்தில் இருக்கா எப்பயுமே ராதா. இதில் நிறைய வெர்ஷன்ஸ் இருக்குது. ராதா தேவி கிருஷ்ணனை கல்யாணம் பண்ணிக்கலவோ, ஆனால் கிருஷ்ணனை பற்றியே நினச்சிருந்தா. சில இதில் பார்த்தா, புராணங்களில் பார்த்தா ராதைக்கு கிருஷ்ணனுடைய 12 வயசு மூத்தவன் சொல்லியிருக்கு. ராதையினுடைய கல்யாணம் அயன் கோஷ்ன்றவரோட நடந்தது. அன்றைக்கி கிருஷ்ணர் ஓடி ஒரு மடியில் உட்காந்துக்கிறார் ராதையோட கல்யாணத்தும் போது. இது புராணத்தில் இருக்கு, நான் படிச்சுருக்கேன் அதை. இப்போ ராதா கல்யாணம் பண்ணுறேன், அது விட்டுருங்க. அது பக்தி பூர்வமாக அந்த ஜீவாத்மா பரமாத்மா ஐக்கியத்தை எடுத்து சொல்கிற மாதிரி சொல்கிறேன். ஸோ நாளைக்கு என்னென்னா, இன்னைக்கு சப்தமி, நாளைக்கு அஷ்டமி. ஆவணி மாதம் சுக்லபட்ச அஷ்டமி, ராதாஷ்டமின்னு சொல்லப்படுறது. ராதையினுடைய பிறந்த நாள் நாளைக்கு, அதனால தான் இன்றைக்கி பேசுகிறது. கரடுக்குறிச்சியிலேருந்து ரங்கவாத்தியார் என்ற ரகுநாத ஒய்ஃபோட ரிலேஷன். இந்த பையன் பிரம்மச்சாரி. அவன் தான் 50 பசுமாடுகளை இதுக்கு நம்ம கஷாப் கடைக்கு போகிற பசுமாடுலாம் இந்த ஸ்ரீகாரி இன்ட்ரெஸ்ட்டில் சேர்த்துட்டு பசுமாடு, நாய், பூனை இதெல்லாம் வளர்த்துட்டுருக்கான் ஆற்றுல. அவனுக்கு அதான் வேலை. அதான் சொன்னேன், வேறு இருந்தாலும் முடிஞ்ச, அதாவது ஒரு பசுத்துக்கு ஜீவனம் வாங்கி கொடுத்தாலும் போதும், 1000 ரூபா சேர்ந்துச்சுங்க. நம்ம போய் அந்த பசு கொட்டில் போய் தரணும் அவசியம் இல்லை. இந்த மாதிரி ஆர்கனைசேஷன் இந்த ஸ்ரீகாரியத்துக்கு அனுப்பிச்சா போதும் நம்ம. ஸோ தே வில் பி ப்ரொவைடிங் டெய்லி ஃபுட்டு தான். அந்த நிறைய தாமிரபரணி ஆத்தங்கரையில் போய் நம்ம இஸ் அ கிராஜுவேட்டர், வேதம் படித்த பையன், சாம வேதம். எல்லா மாடுகளையும் ஓட்டின்னு போய் தாமிரபரணி கரையிலே இருந்துட்டு அங்கேயே ரெஸ்ட் எடுத்துட்டு சாயந்தரம் ஓட்டின்னு வரான். பிராமண பையன். இந்த விஷார சர்மன் இப்படி சண்டிகேஸ்வரர் எப்படி இருந்தாரோ, கலியுக்கு விஷார சர்மன்னு சொல்லியிருக்காரு. அவனை அந்த ஊர்லேயே ஒருத்தர் சொல்லுவாராம், நீ சண்டிகேஸ்வரர் தான்டா அப்படின்னு வரான். சிரிப்பான், நான் என்னமோ அம்மா பண்ணுறேன், எனக்கு ஒன்றுமே கிடையாது லைஃப்பில் பசுக்களை பார்த்துட்டு. அப்போ பரமாச்சாரியோட இதுவே அதானே. அதாவது இதுக்கு ஒரு இன்சிடென்ட் சொல்லப்படுறது. ஏன்னா ராதையத்தை ஆரம்பித்து வேற எங்கேயோ போகிற சப்ஜெக்ட் நினச்சிக்க வேண்டாம். இந்த இன்சிடென்ட் என்னென்னா, பசுக்களை பற்றி சொல்லும்போது, பசு என்பதே ஒரு மந்திரம்தான். பசுக்களின் மூச்சுக்காற்று நம் மீது படுவது சௌபாகியங்களில் ஒன்று என்று தெரியுமா? ரமண மகிழ்ச்சியை தேடி ஒரு முறை ஒரு செல்வந்தர் வந்தார். வெட்டுக்கு விட்டு பணம் சம்பாதிப்பவர் அவர். சரியான கருமி. அவருக்கு உடலெங்கும் வெண்குஷம் வந்துருது. வெள்ளை வெள்ளையாய் படை போட்டு வந்திருந்தது. எத்தனை பெரிய வைத்தியர்களிடம் காமிச்சும் ஸ்கின் ஸ்பெஷலிஸ்டுகள் காட்டியும் நோய் தீரவில்லை. ஒரு கட்டத்தில் ஆடையே உடுத்த முடியாத அளவுக்கு நோயின் தீவிரம் அதிகமானதும் எரிச்சலும் வலியிலும் துடித்தார். ரமணரை போய் பார்த்தால் ஏதாவது தீர்வு செல்வார் என்று அந்த நாளில் யாரோ ஒரு பெரியவர் சொல்ல, எதை தின்னா பித்தன் தெளிகின்ற மாதிரி இந்த நபரும் ரமண மகிழ்ச்சி தேடி வந்தார். பகவான் ரமணர் அவரை பார்த்து, நீ வெட்டிக்கு விடுவதே முதலில் நிறுத்து. உன்னிடம் உள்ள செல்வத்தை கொண்டு ஏழை எளியோருக்கு தான தர்மம் செய். ஆசிரமத்தில் உள்ள கோசாலையில் ஒரு மண்டலம் 3% 45 நாள், சில பேர் 48 எப்படி வேணா இருக்கட்டும், வேலை செய். பசுக்களை குளிப்பாட்டு, சாணத்தை அள்ளி போடு, கோசாலையை சுத்தம் செய் என்றார். செல்வந்தரும் சந்தோஷமாக ஒப்புக்கொண்டு ஆசிரமத்தின் கோசாலையில் வேலை செய்து ஆரம்பித்தார். சரியாக 48 நாள் கழித்து பார்த்தபோது அவரது உடலில் இந்த தோல் நோய் மறைந்து, இருந்த தடையுமே மறைந்து அவருக்கு பரிபூர்ணமாக குணமாக இருந்தது. பசுவின் சாணம், கோமியம் ஆகியவை நம்மேல் படுவது, பசுக்களின் மூச்சுக்காற்றை நாம் சுவாசிப்பது சஞ்சீவினியை விட சிறந்த மருந்து என்று ரமணருக்கு தெரியாதா என்ன?
இதுவே கருத்து தான் பரமாச்சாரியார் சொல்லியிருக்கார். தீராத தோல் நோய் உள்ளவர்கள் உங்கள் அந்தஸ்தை தூக்கி போட்டு ஏதேனும் ஒரு கோஷாலையில் தினசரி 2 மணி நேரம் துப்புரவு பணியை செய்து பாருங்கள். கோஷாலையின் மகத்துவம் புரியும். உலகத்தில் அனைத்து உயிரினங்களுக்கும் அநேகம் தோஷம் உண்டு. ஆனால் தோஷமே இல்லாத உயிரினம் பசு மட்டுமே. ஒரு பசுவை ஒரு நாள் பார்த்து கொண்டிருந்தாலும் தொழுவத்தில் இருந்தாலும் பார்ப்பவருக்கு பிரம்மகத்தி முதல் தோஷங்கள் விலகி விடுவது என்பது ஐதீகம். பிரம்மகத்தி தோஷமே விலகும் போது சாதாரண தோல் நோயாக குணமாகாதுன்னு கேட்கிறார். காலையில் எழுந்தவுடன் யாருடன் பேசாமல் கீழ்கண்ட மந்திரத்தை கூறி பசுவுக்கு ஒரு பிடி புல் கொடுத்தால் சந்தான பாக்கியம் ஏற்படும். சர்வ காம துகே தேவி சர்வ தீர்த்தாபிஷேஷினி பாவனேஸ்வரி சிரேஷ்டி தேவி திப்ப நமோஸ்தே. பகவான் கோபிராமண சுதர் எனப்படுகிறார். கோபியின் பாதத்தூளி நம் உடலில் பட்டால் பாயவஸ்தானம் செய்த பலன் கிட்டும். கோதூளிப்பட்ட அன்னத்தை சாப்பிடாது தூக்கி எறிந்தால் சிறந்த சன்னியாசி ஆகிய வைசிகன் சண்டாளனாக பிறந்தான். ஒரு கதை அது. கோவுக்கு பணிபடை செய்து திலீப மகாராஜன் ரகுவை பெற்றான். பசுவுக்கு ஒரு நாள் தண்ணீர் தந்தவன் அவன் தன் முன்னோர்கள் 7 தலைமுறையே கரை சேர்த்து விடுவான். அதனால தான் அந்த காலத்தை பெரிய பெரிய இந்த கருங்கல்லையே ஒரு பெரிய அன்னக்கூடையாட செதுக்கி வாசல் வச்சிருப்பான். அதில் கழனி தண்ணியெல்லாம் ஊற்றி வச்சிருப்பான். எல்லா பசுகளும் சாயந்தரம் போகும்போதும் சரி காத்தால் வரும்போது சரி குடிச்சிட்டு போகும். அது காவோ விஸ்வபஸ்ய மாதரம் உஷோகி பகவான் தர்மக அப்படின்னு சொல்லியிருக்கு. இப்போ கம்மிங் டு ராதா. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருக்கு பூமியில் மிக பிடித்த வஸ்துக்கள் 2. ஒன்று கோக்கள், மற்றொன்று கோபிகைகள். கோபிகளில் ராதையும் கோகுலில் சுரபியும் சிறந்தன. நாளை இருவரையும் ஒரு சேர ஆசிரியக்க அரியது வாய்ப்பு நமக்கு கிடைக்கிறது. கோபிகையான ராதையே கோபான சுரபியை ஆசிரியனாலே பகவானை கிடைக்கப்பட்டவளானால் நாமும் நம் பொருட்டு சற்றை ஏறக்குறைய சக்திக்கு குறைவில்லாது சிரவணம் கீர்த்தனம் ஸ்மரணம் பாதசேவனம் அர்ச்சனம் வந்தனம் தாசியம் சத்தியம் ஆத்ம நிவேதனம் என அவரவருக்கு முடிஞ்சபடியெல்லாம் முடிந்தவாறு மனமொழி செயல் முறைகளால் கோபிற்கான சேவைகளை கைங்கரியங்களை பார்களாக நம் தம் சன்னதிகளுக்கு அளவில்லா ஆனந்தம் தித்திக்கும் வழிவகையானத கோக்களை ஆராதிப்பதன் மூலமாக பக்தி செய்வோம். பரமாத்மாவில் தோன்றிய ஒவ்வொரு ஜீவாத்மாவும் தனது கர்மாக்களை முடித்துக்கொண்டு இறுதியில் பரமாத்மாவை அடைகின்றன. பிறப்பெடுத்த ஒவ்வொரு ஜீவனும் தனது சிறப்பான வாழ்வால் பிறப்பில்லா பேரின்பின் நிலையை அடைய வேண்டும். அதுவே முக்திக்கு அடைவதற்கு நமக்கு பக்தியை வழிகாட்டுகின்றது என்கின்றனர் பெரியோர்கள். ஸோ அதனால் நாளைக்கு பண்ணுறது ரொம்ப 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 விசேஷம். இந்த ராதாஷ்டமின்ற இதில் ராதையும் இந்த கோகுல இந்த சுரபியும் பகவானுக்கு ரொம்ப பிடிச்ச 2 ஜீவன்கள். ஸோ அப்பேற்பட்ட ராதை பிறந்த நாள் நாளைக்கு. ஸோ இந்த ராதாஷ்டமி அன்றைக்கி அவள் பிறந்தான்னு சொல்லப்படுறது புராணத்தில். ஸோ ஆகியனால நாளைக்கு எல்லோரும் இந்த ராதாகிருஷ்ண படத்தை பூஜை பண்ணுங்க. அப்படியே பசுவும் இருக்கும் பின்னாடி, கிருஷ்ணருக்கு பின்னாடி பசுமாடும் இருக்கும். ஸோ அதுக்கு பூஜை பண்ணிட்டா ரொம்ப நல்லதுன்னு சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன். இதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க.